14 கட்சிகளுக்கு சென்றுவிட்டு இது 5வது முறை. முதலில ராசியான ஒரு தலைவர் இருக்கிறார், வைகோ, அவர் கட்சி. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், அதன் பிறகு கொல்லைப்புறம் வழியாக மன்னார்குடி கும்பலை புரிந்து உள்ளே நுழைந்து மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என்ற பதவிகளை எல்லாம் அனுபவித்து அதன் பிறகு பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக மன்னார்குடி கும்பலோடு சேர்ந்து துரோகத்தை செய்தார். அங்கே போய் எப்படியாவது அதிமுக அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் அவருடைய கைக்கு வந்துவிடும், எப்படியாவது அமைச்சராகிவிட வேண்டும் என்று ஒரு மனக்கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார். அந்த மனக்கணக்கு நடைபெறவில்லை. சென்ற தீபாவளி அன்று ஆரம்பித்த யுத்தம் கரூர் மாவட்டத்துடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய துணையால் இந்த அரவக்குறிச்சி தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அடியோடு வேலெடுத்து விட்டோம். அதை காத்து பிடிக்க முடியாத அந்த ஓடுகளை இன்று திமுகவிலே ஐக்கியமாகி 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே தொகுதியில 2 இலட்சத்தில் உங்களால் வாக்களிக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த துரோகி இன்று சூரியனுக்கு வாக்கு கேட்டு வர இருக்கிறார். நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டு உங்களுக்கு நன்றி சொல்லக்கூட வரவில்லை. நீங்கள் ஒரே கேள்வியை கேட்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கினார்கள். எம்பி என்ன செய்தார் என்று கேளுங்கள் என்று சொன்னார். நான் அன்று சொன்னேன், பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருக்கக்கூடிய 6 பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஊர்களில் அனைத்து ஊர்களுக்கும் சென்ற ஒரே பாராளுமன்ற வேட்பாளர் நம்முடைய தம்பித்துறையாளர். நான் உதாரணம் சொன்னேன். நாம் சிறுவயதில் இருந்து தமிழகத்தினுடைய வரலாற்றில், கரூர் பாராளுமன்றத்தினுடைய வரலாற்றில் துறை ஜவாசியனை பார்த்திருக்கிறோம், ஏஆர் முருகையனை பார்த்திருக்கிறோம், கோபால் அவர்களை பார்த்திருக்கிறோம். ஏன் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த பரமத்தியை சார்ந்த முருகேசன் அவர்களை பார்த்தோம். இங்கிருந்து உனக்கு பயந்து கொண்டு திமுகவுக்கு ஓடிய செந்தில்சாமியை பார்த்திருக்கிறோம். நீ ஐக்கியமாக இருக்கக்கூடிய கேசிபியை பார்த்திருக்கிறோம். இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தொகுதிக்கு என்ன செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் அண்ணன் அவர்களை வெற்றி பெறுவதற்கு வாக்குகளை அளித்து வாக்கு பெட்டி எல்லாம் ஒரு இடத்திலே பாதுகாப்பாக இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் அம்மாவுடைய இயக்கம் இரட்டை இலை சின்னத்திலே பாராளுமன்ற தொகுதி வெற்றி பெறுவது உறுதியாக அடுத்த யுத்தம் ஆரம்பித்திருக்கிறோம். அடுத்த யுத்தத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, அந்த ஓடுகாணி வரும் பொழுது, அந்த அமாவாசை வரும் பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, 5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மா அமைச்சரவையில் நீ அமைச்சராக இருந்தார். இந்த தொகுதிக்கு என்ன செய்தார் என்பதை பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கேள்வியை கேட்க வேண்டும். என்று சொன்னால் கரூரை தவிர அரவக்குறிச்சியில யாரும் வெற்றி பெறக்கூடாது. அப்படி வெற்றி பெற்றால் தனக்கு போட்டியாக வந்து விடுவார்கள் என்று இந்த தொகுதி பக்கமே திரும்பி பார்க்காத ஒரு அமைச்சர் இருந்தார் என்று சொன்னால் அது கரூரில் இருந்தார். பதவி கிடைக்கவில்லை என்ற உடனே அமமுகவுக்கு சென்றார். 18 எம்எல்ஏக்களை நடுத்தெருவிலை விட்டு சென்றது மட்டுமல்ல, நான் அன்று சொன்னேன், டிடிவி தினகரனையும் பாதி வழியிலேயே விட்டுவிட்டு இன்னைக்கு திமுக ரயிலேறி போயிருக்கிறாய், நீ வந்த இடம் சேர்ந்து இருக்கிறாய். நான் சொல்ல ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழகத்தினுடைய மக்களிலே இதயங்களிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்த எவனும் நீ 1000 மேடைகளிலே பேசினார். இந்த உடலிலே உயிரும் உள்ளவரை மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் இந்த கழகத்திற்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சொன்னார். அது நியாயம். உன்னை அடையாளம் காட்டிய தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு தியாக தலைவி சின்னம்மாவுக்கு உடலிலே உயிரும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அதையும் நாம் ஏற்றுக்கொண்டோம். ஏன்னா கூட இருந்ததுனால வேற வழி இல்லை. அன்னைக்கு இந்த சூழ்நிலை ஏற்றுக்கிட்டோம். அம்மாவை பிடிச்சி அந்த அம்மாவை பிடிச்சி கொண்டு ஜெயில போட்டீங்க.
அதுக்கப்புறம் சொன்ன மக்கள் செல்வர் டிடிவிக்கு இந்த உடலிலே உயிரும் உயிரமும் உள்ளவர் என்று சொன்னார். சரி, அதையும் நம்ம தொப்பி மாட்டிட்டு நம்மளும் ஆர்கேட்டாங்க ஓட்டு கேட்டோங்க, வெக்கம் இல்லாம சரி அதையும் எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு சொல்லுகிறேன், அம்மாவுடைய மரணத்திற்கு காரணமானவன் முதல் குற்றவாளி திமுக. பொய் வழக்குகளை போட்டு அம்மாவை சிறையிலே அடை தள்ளியவன் திமுக. இரண்டாவது குற்றவாளி காங்கிரஸ். மேல்முறையீட்டுக்கு சென்று அம்மாவிற்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தவன் காங்கிரஸ். மூன்றாவது குற்றவாளி மன்னார்குடி கும்பல். அவருக்கு சரியான வைத்தியம் பார்க்காதவர்கள். ஆனால் அந்த முதல் குற்றவாளியோடு சேர்ந்து கொண்டு இன்னைக்கு சொல்லுகிறாய் அன்பு தளபதி என்று சொல்லுகிறாயே, வெக்கமா இல்லையா உனக்கு? சோத்துக்கு உப்பு போட்டுதான் சாப்பாடு இல்லையே. அம்மாவை சொல்ல பாய், அந்த அன்பு தளபதி என்று சொல்லுகிறாயே, வெக்கமா இல்ல? பார்த்தாங்க அன்பு தளபதி என்று எழுதுல. இப்ப சொல்ற இளைய தளபதி என்று சொல்லி கருணாநிதியுடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினை கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்த. நீ செகண்ட் சேனல்ல எப்படி உள்ள போவேன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் கூட 5 வருஷம் 10 வருஷம் குப்பை போட்டவங்க. உன்னை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். 3 ஆண்டு காலம் 2014 தேர்தலில் எனக்கு துரோகம் செய்தாய். அம்மாவுடைய ஆட்சியோடும் உங்களுடைய நல்லாதரவோடும் 441 ஓட்டை ஜெயிச்சேன். 44,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச கரூர் தொகுதி உனக்கு போக்குவரத்து துறை அமைச்சர். ஆனா அந்த 441 அம்மா அதே பதவியை கொடுத்து அழகு பார்த்தாங்க. அதேதான் எனக்கு முன்னர் இதே இடத்தில் இருக்கக்கூடிய நண்பர் செந்தில் நாதனை நீ பாராள் சட்டமன்ற தேர்தலில் திமுக கையோர்த்து கொண்டு 4700 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை செய்தாய் என்பதை தமிழகமே உணர்வு. அம்மா அவர்களும் தெரிந்து வைத்திருந்தார்கள். இந்த தொகுதி மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே நான் சொல்கிறேன், துரோகிக்கு சரியான பாடம் புகட்டுங்கள். இந்த தேர்தலோடு துரோகிக்கு முடிவெடுத்துங்கள் என்று முடிவுரைகள் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள், பல்லவட்டி மக்கள் இருக்கிறார்கள், வாக்களித்து விடுவார்கள். 19,000 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 2,000 ஓட்டுகள் தவிர 17,000 வாக்குகள் பெற்று விடுவோம் என்று மதமையிலே இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்லவட்டியில மற்றும் உலமாக்கள் 9 பேர் விபத்திலே மரணமடைந்தார்கள். இந்த மாவட்டத்திலே நீ மாவட்ட அமைச்சர், மாவட்ட செயலாளர் துக்க நிகழ்ச்சிக்கு வந்தாரா இல்லையா என்பதை இஸ்லாமிய மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி மனசாட்சி இருந்தால் நீங்கள் அவருக்கு இந்த இடத்துல சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கரூர் நகருக்கு வந்தபோது மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் சொன்னார், கொள்கை வேறு கூட்டணி வேறு, பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை அம்மாவுடைய கொள்கை திராவிட கொள்கை என்று சொன்னார். ஏன் நான் சொல்கிறேன், இதே திமுக பிஜேபி ஒரு கூட்டணி வைக்கவில்லையா? அப்பொழுது வாக்களிக்கிற இப்பொழுது இணைத்து பாருங்கள். இதே மாவட்டத்தில் 9 பேர் மரணத்திற்கு வராத ஒரு கயவனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமா என்பதை இஸ்லாமிய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதே ஒன்றியத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர் இருக்கிறார். இந்த இடத்துல அவர் ஊருக்கு போயிட்டு வர, ராமேஸ்வரப்பட்டி போயிட்டு வர, பைபாஸ் ஏறார், ஆக்சிடென்ட் விபத்து நடக்குது. 15 நாள் சுயநிலை கரூர் அரசு கரூர் வேலுச்சாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாவட்டத்துறை அமைச்சர், மாவட்ட செயலாளர் ஒரு நாள் கூட சென்று பார்க்கவில்லை. இதுதான் மனிதாபிமானமா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும். வேட்பாளர் இதை ஆணித்தரமாக எடுத்துரைக்க வேண்டும். அடுத்ததாக சொல்லுகிறேன், தேர்தல் நடைபெற்றது 2014 பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் ஒரு தேர்தல் வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தேர்தல் வேலைக்காக வந்தவன் பரமத்தியை சேர்ந்த மணிவேல் என்ற இளைஞன் கை குழந்தையோடு அவருடைய மனைவி இருந்தார். விபத்து நடைபெற்றது. 1 மணி அளவில் விபத்து நடைபெற்று அவன் மரணமடைந்து விட்டார். அன்னைக்கு நீ போக வேண்டாம், அதுக்கப்புறம் போலாமா வேண்டாமா? அதற்கு பிறகு உனக்கு அம்மா அவர்கள் அரவக்குறிச்சியில சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் உன்னை ஊருக்குள்ளேயே விடல. அதுக்கப்புறம் நீ 2 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன் பணம் உதவி கொடுத்த. இப்பேற்பட்ட மனிதாபிமானம் உள்ள ஒருவர் தான் 16 கட்சிகளுக்கு போய்விட்டு இன்று சூரியன் சின்னத்தில் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்து கொண்டிருக்கிறார்.
அவருக்கு நீங்கள் மனசாட்சியோடு பதிலளிக்க வேண்டும். வருகிற இடத்திலே நீங்கள் இதற்கு கேள்விகளை கேட்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். முழுவதற்கும் குடிநீர் திட்டத்திற்கு நிதியை வழங்கிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அம்மாவுடைய நீ இப்ப தேர்தலில் சொல்ற நான் சொன்ன கூட்டு குடிநீர் திட்டம் நான் தான் குடிநீர் உன்னை பீஸ் போய் 3 வருஷம் ஆச்சு. பீஸ் போய் நீ 3 வருஷம் ஆச்சு. நீ 16 கட்சி போய் திமுக இருக்கிற குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்த கொடுத்தவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர். அதை பேசுவதற்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதுக்கப்புறம் 3 செஞ்சு பட்டாங்க மக்களுக்கு. நீங்க நல்லா நினைச்சு பார்க்கணும். ஆர்கே நகர்ல 20 ரூபாய் நோட்டு டோக்கனுங்க. இப்ப இவ்வளவு டோக்கன் என்ன தெரியுமா? வீடு இல்லாதவர்களுக்கு 3 சென்ட் நிலம் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், ஆளுகின்ற அரசு அம்மாவுடைய அரசு, இங்கே அமைந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவங்க நினைச்சாக்கா பட்டா கொடுக்க முடியும். நீ கொடுக்குற பேப்பரை வச்சு நாக்கெல்லாம் அழிக்க முடியும். டோக்கன் சிஸ்டம், புது மாதிரியான டோக்கன் சிஸ்டம் வந்துருக்குதுங்க. மனு கொடுக்குறாங்களா? இவங்க வந்தா கலைஞர் நகருக்கு பட்டா கொடுப்பாங்களா? நான் கேட்கிறேன், கரூர் தொகுதி உனக்கு வாக்களித்த தொகுதி, 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் குடியிருந்த மக்கள், திருமாநல்லூர் பகுதி மக்கள், செல்வநகர் பகுதி மக்கள், ஒத்தக்கடை பகுதி மக்கள், கோதூர் பகுதிக்கு ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள், சின்னத்தாரவா பகுதியிலே எம்ஜிஆர் நகர் மக்கள், இந்த மக்களுக்கு நான் வந்து முயற்சி செய்து மாநில முதலமைச்சரிடத்தில் சொல்லி பட்டா பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதுக்கு யோகியதை இல்லை. தேர்தல் வந்தோடனே வேஷம் போட்டுக்கிட்டு பட்டா கொடுத்து மனு வாங்கிட்டு இருக்கிறேன். இது நடக்கிற காரியமா? போன ஆட்சி முடியும் பொழுது முடியிட்டு சொல்லி ஸ்டாலின் மனு வாங்கினார். அந்த மனு என்ன? எல்லா பேப்பர் இடையே போட்டாங்க திமுக. இப்ப கிராம சபை கூட்டம் நடத்துறீங்க. அந்த கூட்டத்தில் வாங்கின மனுவுக்கு என்ன பதில்? நடப்பது அம்மாவுடைய அரசு 8 ஆண்டுகள் முடிந்திருக்கிறார். நீங்க ஓட்டு போட்டீங்க, 3 வருஷம் முடிஞ்சது. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சியை கலைப்பதற்கு எந்த கொம்பனும் வர முடியாது. பொது தேர்தல் ஆட்சிக்கு வர முடியல. கோரிக்கையாக இருந்தாலும் சரி, இதே வேளையில் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள். தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியாக இருக்கிறார். கரூருக்கு 2 நாள் சுற்றுப்பயணம் வர இருக்கிறார். தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் வர இருக்கிறார். உங்களுடைய கோரிக்கைகளை அவரிடத்தில் எடுத்துச் சொல்லி இந்த அரவக்குறிச்சி தொகுதியை அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை ஒரு இடத்துல கொண்டு வர இருக்கக்கூடிய தேர்தலிலே துரோகிக்கு நீங்கள் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். கட்சி மாறி போய் பல கட்சிக்கு போயிட்டு இன்னைக்கு சூரியன் கட்சியில உதயசூரிய சின்னத்தில் ஓட்டு கேட்டு வந்திருக்கக்கூடிய டெபாசிட் இழக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைத்து பாடம் நன்றி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். காலையில ஒரு தொழிலாளி எழுந்திருச்சு காலையில வீட்டில் டிஃபன் செஞ்சுட்டு மத்தியானம் சமையல் செஞ்சுட்டு சாயந்தரம் போல வேலைக்கு போக வேண்டும் என்ற சிந்தனை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான் வந்தது. அதனால்தான் ஏழைகள் எல்லோரும் புரட்சி தலைவி அம்மாவுடைய பக்கத்தில் இருக்கின்றார்கள். கொஞ்சம் குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பெண்களாக எங்களுக்கு தெரியும். கரூர் மாவட்டத்தில் கட்டிக்காத்து வருகின்ற கட்டபொம்மனாக இருந்து எந்த எட்டப்போன கோட்டைக்குள் நுழைந்துவிட முடியாது என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை இந்த நல்ல நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் அமைப்பு இங்கே வரைவில் சிறப்பித்து கழகத்துடைய அமைப்பு செயலர் அண்ணன் பரமேஸ்வரி அவர்களே, ஈரோடு மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலர் கே ராமலிங்கம் அவர்களே, சேலம் மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வெங்கடாச்சலம் அவர்களே, வந்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர்கள், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், நகர கழகத்துடைய செயலாளர்கள், பேரூர் கழகத்துடைய செயலாளர்கள், வந்திருக்கின்ற ஊராட்சி கடைசியில் இங்கு உங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி நிகழ்த்தியிருக்கின்ற உங்களுடைய வெற்றி நாயகன் வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் உங்களை எல்லாம் வருகிறவர்கள்